சொல்லுவாங்க அதுதான் மொத்த 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 ஜாதி பயமா இருக்கும். சரி விட்டு 5 வருமா ஒரு வியாபாரமா அவளே எல்லாரும் வீட்டுல இருந்து வீட்டு மலை ஏத்தாந்து மந்துட்டாங்க போய்க்கிறாங்க. உன்னை பார்த்தா பொண்ணு நாட்டக்குது. அப்படி தத்தியா ஒரு பச்சாலை வாங்குறது, ஒரு கூடமரம் கட்டுறது, ஒரு கறிவேப்பிலை வாங்கிக்கிறது, கறிவேப்பிலை வாங்கினா குழம்பு வைக்க போறா, ஒரு பச்சை தான் குத்திக்கிறது. பச்சை பச்சை குத்துறா நான் குத்துறேன் ஐயா. ஐயோ எனக்கு ரொம்ப நாளா குத்திக்கணும் ஆசை. நீ என்கிட்ட பச்சை குத்தி பாரியா? என்கிட்ட குத்தி பாரு. பச்சையா குத்தி பாரு. சத்தியமா குத்திக்கிறா. குத்தி மாட்டேன் போ. இம்மா நம்ம உயிர் போ கத்திக்கல மவுடு அதே கட்டுல. ஒரு ஆசையில கேட்ட ஐயா. ஆசை வேணா தோசை வேணா நான் குத்திக்க போறேன். ஐயா குத்துவியா? உனக்கு என்னையா பச்சை வேணும்? சொன்னா கோச்சிக்க மாட்டியா? சொல்லை. நான் கோச்சிக்க மாட்டேன். கோச்சிக்க மாட்டியா? கோச்சிக்க மாட்டேன். கோச்சிக்க மாட்டா? எனக்கு சூப்பர்மேன் பச்சை வேணும். என்ன கேக்குறா? சூப்பர்மேன் உங்களுக்கு தெரியாதா? சூப்பர்மேன் தெரியுமாடா உங்களுக்கு? எனக்கு தெரியல ஐயா. சரி தெரியாதா? ஸ்பைடர்மேன் இப்படி கம்பவுண்ட் வர. அவரை யாரும் தெரியல ஐயா. ஐயா ஸ்பைடர்மேன் உனக்கு தெரியாதா? தெரியல ஐயா. அது உனக்கு தெரியாதா? உனக்கு ஆளுக்கு தெரியுமா? யாரையா பலவானா சொல்ற போல இருக்குது. ஆமா எல்லாமே சக்தி வாய்ந்தவங்க. நீ சொல்ற பச்சல எனக்கு தெரியாது. பலம்னா அந்த பீம மகாராஜா மட்டும் தான் தெரியும். ஐயா அந்த பச்சை தெரியுமா உனக்கு? அவர் வேணா குத்துறேன். சரி அந்த பச்சை கூட குத்தலாம் தப்பு கிடையாது. ஐயா ஏன் எல்லாம் பலவான பச்சை மாதிரி கேக்குறீங்க? இப்ப கீழே காலகட்டம் அது மாதிரி இருக்குமா? என்னய்யா காலகட்டம்? இப்ப சொன்ன பாரு இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. ஒருவேளை அவங்க பச்சை நான் கையில குத்திக்கிறேன்னா அவங்க சக்தில எனக்கு வந்துடும். அவங்க சக்தி உனக்கு வந்தா 2 விதமா இந்த பாடாது பாடு படிக்கிற மாதிரி கொரோனா இதுல இருந்து தப்பிச்சிடலாம். அதுக்காக தான் சொல்றேன். பச்சை குத்திக்கினா கொரோனா வராது. கொரோனா வராது நான் நம்புறேன். சக்தி வரும்ல. உனக்கு சக்தி வந்தா அந்த கொரோனா வராது நம்பறியா? ஆமா. அட பாவி ஒவ்வொரு பச்சைக்கும் சுமார் 1000 குத்தடி வாங்கணும். அம்மா குத்து கையில ஊசில உன் பச்சைக்கு ஏத்த மாதிரி எந்த மாதிரி பச்சை குத்துறோம்? எவ்வளவு பெரிய பச்சை குத்துறியோ அதுக்கு ஏத்த மாதிரி குத்து வாங்கணும். அம்மா குத்துவ அந்த குத்தெல்லாம் விடு. அம்மா குத்து வேணா. நான் சொல்ற ஒரே ஒரு குத்தடி குத்திக்கினா அந்த ஒரு குத்த நான் குத்திக்கிறேனா கொரோனா உனக்கு வராது. உன்னை சுத்தி இருக்கிற நாட்டு ஜனங்களுக்கும் வராது. ஐயே ஒரே குத்துல. ஆமா. அப்ப 1000 குத்துல தேவையில்ல. அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. ஒரே குத்தா ஒரே குத்து வராதுல கொரோனா சத்தியமா வராது. அப்ப அத குத்து. நான் குத்த மாட்டேன். வேற யார் குத்துவாங்க? அரசாங்க மருத்துவமனையில கொரோனா தடுப்பூசி போடுறாங்க. அத போட்டுக்கங்க. என்ன ஒரே போட்டெல்லாம் கொரோனா தடுப்பூசிக்கும் உன்னை போட்டு தடுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த ஊசி போட்டு எல்லாம் செத்து போறாங்களா? ஆட்ட தகுந்தா வாயில் நுழைஞ்சாங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய. நீ சொல்றதெல்லாம் எங்க கண்டுபிடிச்ச? நானே வாட்ஸ்அப் போன்ல பார்த்தேன். அது தவறான பதிவுகள். முதல்ல செத்துட்டு போயிட்டாங்க. முதல்ல செத்துருவாங்க. இப்ப 2 வருஷம் செத்துருவாங்க. நான் சொல்ற விளக்கமா கேளு. தவறா நினைச்சுக்காத. நீ சொல்றதெல்லாம் இந்த வாட்ஸ்அப்ல பாக்குறதெல்லாம் தவறான பதிவுகள் தான் அதிகமா வருது. அத நம்பாதே. இந்த அறிவியல் ஆராய்ச்சி மூலமாவும் நாடு நாடா ஊர் ஊரா சுத்துற நான் சொல்றத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளு. நீ நல்லா இருப்ப, உன் குடும்பத்தார்
இருப்பாங்க, ஊர் மக்கள் நல்லா இருப்பாங்க, எல்லாமே சுகமாக வாழ்வீங்க. கொரோனா போக நாம எல்லாம் தொழில் நல்லா செய்யலாம். சரி என்ன பண்ணணும்? இந்த கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிட்டா இந்த ஊசி போடுங்கண்ணா உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. ஆக மாட்டாங்களா? கண்டிப்பா யாரும் சாவல. அப்படின்னா நம்ம சொல்லுவோம். தமிழ்நாட்டுல 3 கோடி மக்கள் கொரோனா தடுப்பூசி போட்டிருக்காங்க. இதுவரை போட்டுருக்காங்க. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல. யாரும் சாவல. நம்ம கொரோனாவை கட்டுப்படுத்திக்கிட்டு வர ஒரே ஒரு மருந்து கொரோனா தடுப்பூசி தான். தடுப்பூசி மட்டும்தான். ஆமா. ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனை இருந்து அதனால நீங்க சத்தினா அது கொரோனா ஊசி போட்டு சத்ததா காரணம் இல்லை. அவன் உடம்புல யாருமே பிரச்சனை இருந்திருக்கும். எல்லாரும் சொல்றாங்க விவேக் விவேக்னு. அவருக்கு வந்து குடிப்பழக்கம் அதிகம். அவர் வந்து சிகரெட் நிறைய குடிப்பாரு. அதனால அவர் இறந்துட்டாரு. அதுக்கும் நம்ம ஊசி போட்டுக்கிறதுக்கு எந்த சம்பந்தமே இல்ல. இந்த காகவாதி பயமாதிரி கல்யாணி பாசி. ஆமா. அதனால கை முட்டுக்கிறாங்க யாரோ பொருள். அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா எல்லா ஊர்லயும் இப்ப கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிட்டு வராங்க. நல்லா வரும். அந்த தடுப்பூசியை போட்டுக்கிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த ஒரு ஊசி போடுங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. தைரியமாக கூத்தாடல. எல்லாரும் கேக்குறாங்க சுகர் பிபி இருக்கிறவங்க போடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. முதல்ல அவங்க தான் போட்டுக்கணும். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமா நோய் தாக்கும். சீக்கிரமா தாக்கிடும். அதனால வயசானவங்க சுகர் பிபி இருக்கிறவங்க தான் முதல்ல போட்டுக்கணும். ஐயோ முதல்ல எங்க அப்பா ஒரு 2 ஊசி போட்டு வச்சிடுறேன். ஆமா ஆமா. ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? என்னது? கிருஷ்ணா கட்டை குத்துக்குழுவில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் அந்த கப்பல்ல இருக்கிற எல்லாருமே கொரோனா தடுப்பூசி போட்ட பிறகுதான் ஆடி மாசத்துல முதல் குத்து ஆடணும். அது வரைக்கும் நம்ம ஊசி போடணும். இந்த மூஞ்சி பாடிச்சா இந்த மூஞ்சியா அது ஊசி போட்டாங்க. வேலைக்கு போய் இருக்கிறவங்க இருந்து இந்த கூத்தாடுறவங்க வரைக்கும் எல்லாருமே ஊசி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் செம்பா வந்து ஆடிக்கிறோம். நாமளும் ஊருக்கு ஊருக்கு சொல்லிட்டு வரோம். ஆமா. நம்ம பேச்சு கேட்டு 4 பேர் ஊசி போட்டாங்கன்னா அவங்க ஊருக்கு நல்லது, அவங்க நாட்டுக்கு நல்லது. அப்பா ஊர்ல உங்க அப்பா மேல போட்டாங்களா? ஏன் சொல்ற தெரியுமா? 3வது ஒரு அலை வருகிறது. ஐயோ இந்த அக்கா மாசம் வரன்னு சொல்லிருக்குது. 3வது அலை எப்படி வருது தெரியுமா? முதல்ல வந்த அலை பெரியவங்களுக்கு வந்துச்சு. வயசானவங்களுக்கு வந்தது. 60 வயசு மேல வந்துச்சு. 2வது அலை அதே மாதிரி வந்துச்சு. கொஞ்சம் இளம் வயதுல இருக்கிறவங்க ஒரு 40 50 18 வயசுக்குள்ள வந்தது. அடுத்த அலை இந்த மாதிரி சின்ன சிறுசுல வருது. சோ நம்ம குழந்தைய காப்பாத்தணும்னா கொரோனா தடுப்பூசி உங்களுக்காக போட்டுக்காதீங்க. ஆமா. தயவு செய்து இந்த ஊருக்கு ஊரு சொல்லிட்டு வரோம். உங்க ஊர்ல ஏதாவது முகாம் நடந்ததுன்னா வயசு பசங்க முக்கியமா ஊசி போட்டுங்க. உங்களுக்கு நல்லது, உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது. தெரிஞ்சு மட்டும் இல்ல, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொல்லி அவங்களை கூட்டு போய் போட்டு ஒரு நல்லது தான். இந்த கொரோனா ஒழிக்க என்னென்ன விதிகள் இருக்கு தெரியுமா? சில சிறுமிகள் என்ன திருவி சொல்ற கேளுங்க. மாஸ்க் போடணும். மாஸ்க் அரைங்குறையுமா போடாத. கட்டாயம் எல்லாரும் முகக்கவசம் அணிவது சத்தியம். போட்டேன். ஆமா. மூக்கு வாய் மூடுற மாதிரி மூக்கு வாய் மூடணும். முகக்கவசம் அணியணும். அனாவசியமா வீட்டை விட்டு வெளியே போவாதீங்க. எல்லாம் வீட்டு விட்டு வெளியே இருக்கக்கூடாது. வீட்டுக்கு வெளியில போயிட்டு வந்தாலும் கை கால சுத்தமா கழுவணும். சுத்தமா சோப் போட்டு கழுவணும். நல்லா சத்தான உணவா சாப்பிடணும். சூடா சாப்பிடணும். அதான் முக்கியமான விஷயம். படி சமூக
ஆமா. ஆ, அப்படி சமூக இடைவெளியோட இருந்து இருந்து கொரோனா போயிடுச்சுன்னா போயிடுச்சுன்னா நம்ம சந்தோஷமா கல்யாணம் செய்யலாம். ஐயோ கல்யாணம் பண்ணலாம். மக்க மனுஷனை பார்க்கலாம். கல்யாணம் பண்ணணுமா? மக்க மனுஷனை பார்க்கலாம். எல்லாரும் கூட போய் சகஜமா பேசலாம். தேர் திருவிழா செய்யலாம். திருநாளா போய் சந்தோஷமா இருக்கலாம். நம்ம சொகுசான வாழ்க்கைக்கு மறுபடியும் திரும்பலாம். ஆமா ஆமா. அதனால அசாம சொல்ல எல்லா கட்டுப்படி கடைபிடிச்சிடணும். எல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்கணும். அதன்படி நடக்கணும். எல்லாம் தடுப்பூசி போடுங்க. போடுங்க போடு. எனக்கு முதல்ல போடு. ஏய், ஏய், இந்த இந்த கொஞ்சம் பச்சை குத்து காலங்காலி நான் போய் எங்க போறவங்களா போட்டுக்கிறேன். ஏய், ஏய், நீ கண்டிப்பா தடுப்பூசி போட்டுக்கிறேன்னு சொன்னீன்னா நான் போட்டுக்கிறேன். இப்ப உனக்கு ஓசிலே பச்சை குத்துறேன். ஏ ஓ சரியா குத்துடா. எனக்கு குத்தே வேணாம். அப்ப ரெண்டு கையில குத்து. ஏய், ஏய். ஏய், ஏய், உனக்கு என்ன பச்சை சொல்லு. எனக்கா எனக்கு இப்போதைக்கு லேடிஸ் பச்சை குத்து. ஏய், ஏய், நீ என்ன பச்சை கேட்டாலும் குத்துற நிலைமையில நான் இருக்கிறேன். ஏய், நயன்தரா ஆயா பச்சை குத்துட்டு பச்சை டேய் டேய் போய்த்திக்கறா. எப்போ 9 தர உனக்கு ஆயாச்சு?